ஹலோ ஆல் வணக்கம். இன்னொரு வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிஎஸ்கே பற்றி வீடியோ. சிஎஸ்கே பற்றி வீடியோனாலே வந்து மாஸ்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷி ஆகிடுவார். ஐபிஎல் வேற வந்து நெருங்கிக்கிட்டே வருது. டிசம்பர் 16 மினி ஆக்ஷன். நம்மளும் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து ரசல் வந்துருவாரு, கேமரன் கிரீன் வந்துருவாரு, மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் வந்துருவாரு. வந்துருவாரு அப்படின்னு பேசணும். நம்ம சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்ல சொல்ல அவனுங்க ரிட்டையர்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டூப்ளசிஸும் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பேட்ச் ஒரு எரா வந்து முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்கள வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து 2 crores வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு சிஎஸ்கேக்கு இதிலிருந்து யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து சூட்டபிள் பிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆஹ் பேசலாமா மாஸ்டர்? அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா இல்லை நான் ஆரம்பிக்கலாமே, படிக்கட்டுமா? நீங்க ஓகே. படிங்க. என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் படிக்க போகிற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து 2 crores பேஸ் ப்ரைஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் நான் வந்து பிளேயர்ஸை படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம வந்து நான் படிக்க படிக்க அந்த பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து ஆக்ஷனுக்கு பிட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து இது பண்ணோம்னா இல்ல we will பண்ணுவாங்களான்னு சொல்லணுமா, இல்ல பண்ணணும்னு சொல்லணுமா? இல்லை உங்களோட உங்களோட விஷ். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பிளேயர் ஏ அப்படின்னு நான் வந்து படிக்கிறேன்னா அந்த பிளேயர் ஏ வந்து சிஎஸ்கே பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது பண்ணணுமா, உங்களோட பண்ணக்கூடாதா? இது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வியூ இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்கள். அதே தான் வந்து நானுமே சொல்கிறேன். ஸோ தென் வில் கோ டு த செகண்ட் பிளேயர். ஓகே. 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 ஃபஸ்ட்டு வேறு யார்? ஆல்ரெடி வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து எம்சிஜி பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டெல்லாம் வந்து விலைக்கு பார்த்து வச்சிருக்காராம். 16 வந்து பேசி முடிச்சிடலாம்ப்பா, காசு வருது ஐஎன்ஆரில் அப்படின்ட்டு. கேமரூன் கிரீன் தான். கண்டிப்பா போவாங்க. கிடைக்குமாங்கிறது டவுட். உம், எனக்கு தெரிஞ்சு கேமரூன் கிரீன் அண்ட் இதுலேயுமே வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ஆர்டரில் வரப்போகிறாங்க அப்படின்றது இல்ல, ஐ தெரியல. திங்க் ஃபர்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேன் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆஹ், கேமரூன் கிரீன் வந்து ஆல்ரவுண்டர்ல. அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனு, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர், அடுத்து பவுலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐயோ, கரெக்டான ஓகே, அது வந்து ஞாபகம். தெரியல. பட் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேட்ஸ்மேன் என்னன்னா அது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிட் பேட்ஸ்மேன்ல தான் பண்ணுவாங்க. இருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஐ டோன்ட் சி கேமரூன் கிரீன் வியரிங் எல்லோ திஸ் டைம். ஏன்னா கண்டிப்பாக இல்ல, வந்து அதை தான் நான் ஐசிசி சொன்னேன். பிட் பண்ணுவாங்க, ஆனா கிடைப்பாரா அப்படிங்கிறது டவுட். ஆமாம், கேகேஆருக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. தே வில் கோ லைக் ஃபுல் ஹெவி ஃபார் சார், கேமரூன் கேகேஆர் கிரீன். எல்லா பொசிஷனுக்குமே எல்லாரையுமே பிட் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி தான் இல்லை அவங்க இல்லை, அவங்க சுச்சுவேஷன். வந்து அவங்கள பிக் பண்ணுறதுக்கே ஃபைனலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஆமா ஆமா சொல்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஐ வில் கோ டு செகண்ட் பிளேயர் ரவி பிஷ்னாய். கண்டிப்பாக. ஐ வுட் சே லைக் இஸ் நீடட் இன் சிஎஸ்கே. அதான் என்னோட வியூ. ஏன்னா ஜடேஜா போயிட்டதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின்னரும் வேணும். நம்ம சேப்பாக்கில் 7 மேட்ச், அதாவது இந்த வருஷத்துலேருந்து 8 மேட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ 8 மேட்ச் நம்ம வந்து ஆட போகிறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும்னு நம்ம ப்ரீவியஸ் மேட்ச்லேயே பேசியிருந்தோம். ஐ திங்க் ரவி பிஷ்னாய் வில் பி த குட் பிக். அண்ட் அவருக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கக்கூடாது. மேபி ஆர்சிபி வில் கோ ஃபார் ரவி பிஷ்னாய் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும்தான், அதாவது லெஜிட்டிமேட் ஸ்பின்னர் வந்து இல்ல, ஆனா ஆர்சிபி கிடைக்காது. ஏன்னா எப்படி ரேட்டை கூட்டிடுவாங்க, ஆர்சிபிக்கு கிடைக்காது. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ரவி பிஷ்னாய் வந்து 2 3 டீமுக்கு தேவைப்படுவார். ஏன்னா வந்து ஆனால் வந்து எந்த ப்ரைஸில் எடுக்க முடியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது வந்து 2 crores எடுத்தால் ரொம்ப நல்லது. பட் ஆனால் ரவி 2 crores பிஷ்னாய் டெஃபினெட்லி. கிடைக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. எப்படியும் அஞ்சாவது மினிமம் ஏத்திடுவாங்க. ஓகே. கூடயே ஓகே. போகலாம். அதுக்கு அடுத்து சாரி, வந்து இல்ல, 5 கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு ஆமா, அடுத்து வந்து வெங்கி ஐயர். போவாங்க. ஆனா கிடைக்குமான்றது டவுட். அதான் அந்த அளவுக்கு ஹார்டா பிரஸ் பண்ணி போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. பட் ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி பிட் ஃபார் இட். எனக்கு தெரிஞ்சு வந்து வெங்கடேஷ் ஐயர் சிஎஸ்கேக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் எடுக்கிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா நீங்க கிரீன் ஜஸ்ட் சொன்ன பிகாஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு திரும்ப அவர் கேகேஆருக்கே போயிடுவாரோன்னு தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் ஸோ கேகேஆர் வில் டேக் ஹிம். அப்படி இல்லைன்னா வந்து ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து தேவைப்படுவார். சார் முடியாது சார். இவரெல்லாம் வந்து பிரைஸை டக்குன்னு ஏத்திடுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 டீமை தவிர மற்ற எல்லா டீமுக்குமே கஷ்டம். ஏன்னா அவங்க எப்படின்னா 15-20 கிட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற எந்த டீமும் பக்கத்துல நிக்க முடியாது. இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆர்டர் ஆஃப் இது வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இவர் எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்துருவாரு. அப்படிங்கிறப்ப ஹெவி பிரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிடுவாங்க. அதனால பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு போறது கஷ்டம். ஆனா அவங்க பிரைஸை ஏத்தி விடுவாங்க கண்டிப்பா. ஓகே.
பார்ப்போம் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போது கண்டிப்பாக வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்ற பேரெல்லாம் நான் வந்து படிக்கலை. அதில் வந்து முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் நவீன், அப்புறம் வந்து ஷான் அபர்ட். ஓகே, செம. இது இது வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக போவாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பர் கான்லி ஒரு ஃபென்டாஸ்டிக் டவுன் தி ஆர்டர் வந்து ஒரு பவர் ஹிட்டரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஆக்சுவலாக உங்களுக்கு தேவையில்லை, பட் ஆனால் வந்து இருக்குது. அண்ட் ஐ திங்க் அவர் வந்து ஸ்பின்னும் போடுவாருன்னு நினைக்கிறேன் கூப்பர் கான்லே. ஆனால் ஒரே ஒரு டவுன் சைஸ் என்னன்னா, ஹி வில் பிகம் லைக் ஒன் மோர் ஃபாரின் அசெட் ஃபார் யூ. இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. அதாவது மேபி என்ன சொல்ற, ஒரு பேஸ் ப்ரைஸ்லயோ இல்லை ஜஸ்ட் ஒரு 3 crores அந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் போவாங்க. அதாவது யாருமே ரொம்ப பிட் பண்ணலன்னா தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இதுக்கு இவருக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ஜேக் ஃப்ரெசர் மெகக், அவர் ஓப்பனர் கண்டிப்பாக போக மாட்டாங்க. இங்கிலீஷ் வந்து அவர் வந்து பேர் கொடுத்துருக்காரே தவிர, பட் ஹி ஹஸ் மேட் ஷுர் லைக் ஒன்லி 4 மேட்சஸ் தான் ஆமா, விளையாடுவேன் ஏதோ அப்படின்னு சொல்லி. 50% என்னமோ தான் ப்ளே இல்லை, பண்ணுவாருங்கிற ஒன்லி மாதிரி 4 சொன்னாங்க. மேட்சஸ் தான் 4 தானா? விளையாடுவேன்னு சொல்லி 4 தான் சொல்லியிருக்காரு, டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஸ்டீவ் ஸ்மித்துக்குமே வந்து சான்ஸ் இருக்குன்னு. முஸ்தபிசுர் ரஹ்மான், ப்ரூவன் பவுலர், ஒரு வெட்ரன், பட் ஆனால் வந்து எந்த டீமுக்கு வந்து அசட்டாக இருப்பார் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே போக மாட்டாங்க. ஏன்னா சிஎஸ்கே நீட் ஒரு இல்லை, சிஎஸ்கே வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த நேத்தன் எல்லிஸ்கோ இவங்களுக்கோ வந்து ஒரு பேக்கப்பாக எடுப்பாங்களா முஸ்தபிசுரை? அதான் அப்படிதான் நானும் பாக்குறேன் நானு. ஆனா அவருமே கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன். ஓகேங்களா, ஓல்டான. எனக்கு தெரிஞ்சு அதான் இவருமே வந்து எப்படின்னா கடைசியில வந்து அந்த பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பர்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஹெவியா வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இதுக்கு அதான் ஹை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை ஹை ப்ரிஃபரன்ஸ்ல இருக்க மாட்டாரு. மேபி லோ ப்ரியாரிட்டியில பிட் பண்ணுவாங்க, எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் அந்த இதுல இறங்க மாட்டாங்க. ஓகே, அட்கின்சன், இங்கிலீஷ் பாய். ஓவர்டன் இருக்காரு போதும். ஓகே, ஐ somehow somewhat feel Atkinson will land up in RCB this time. ம்ஹும். வேறு யாரும் போக மாட்டாங்க. அதனால் வந்து அட்கின்சனை வந்து ஹேசல்வுட்டுக்கோ இதுக்கோ வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுப்பாங்க. இல்லை வந்து இந்த நுவான் துஷாராவா, ஸோ அவருக்கு வந்து பேக்கப்பாக வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் லெட்ஸ் see. அதுக்கடுத்து டாம் கரன், டாசன், டக்கெட். நம்மளுக்கு மேலே வந்து பேட்டிங்க்கெலாம் எதுவுமே தேவையில்லைல்ல. ஓகே, லிவிங்ஸ்டன், ஆர்சிபியிலேருந்து விட்டாங்க லிவிங்ஸ்டன். ஸோ இப்போ அவர் வந்து கண்டிப்பாக ரேடாரில் இருந்திருக்க மாட்டார். பட் ஆனால் இப்போ ரசல் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து கேமரூன் கிரீனும் வெங்கடேஷ் ஐயர், லிவிங்ஸ்டன் தான். அதாவது வந்து நம்மளுக்கு ஜென்யூன் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லிவிங்ஸ்டனுக்கு போவாங்களா கம்மியான ப்ரைஸில் கிடச்சா? ஓகே, ஏன்னா லிவிங்ஸ்டனுக்கு வந்து மற்ற டீம் போகிறது ரொம்ப கஷ்டம். இல்ல அது அது தெரியல. பட் ஆனா லிவிங்ஸ்டனுக்கு எனக்கு போவாங்கன்னு தோணுது, ஆனா வேணான்னு தோணுது. அது ஏன் தெரியல. இல்லை, அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு. அடிக்க ஓகே, உங்களுக்கு மாட்டாரு. அது வேண்டாம்னு போக தெரியுது. பட் ஆனால் வந்து டீமுக்கு கண்டிப்பாக, அதாவது இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் லைக் கேமரூன் கிரீன் ஆர் வெங்கடேஷ் ஐயர், நீங்கள் வந்து கண்டிப்பாக லிவிங்ஸ்டனுக்கு போகலாம். ஏன்னா கரெக்ட். வந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி சீப்பா கிடைக்க மாட்டாரு. கண்டிப்பா ஏத்தி விட்டுருவாங்க. 10+ கொண்டு எனக்கு போயிருவாங்க என்னமோ அவரை கண்டிப்பா. வந்து மற்ற டீம் யாரும் வந்து சீண்ட மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏத்தி விடுவாங்க. அததான் நான் சொல்றேன் நானு. அதாவது இப்ப எப்படியும் நம்ம போறோம்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க, சரி இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சாலிடா வந்து 10+ அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப சிஎஸ்கேக்கு அதை தான் நான் சொல்ல வந்தேன். சீப்பா கிடைச்சா மேபி ஓகே, பட் ஆனா சீப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டவுட். மேபி நீங்க சொன்ன மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா மேபி லிவிங்ஸ்டனை வந்து டவுன் த ஆர்டர்ல, அந்த லோயர் ஆர்டர்ல பேக்கப்பா வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரே பேக்கில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேமரூன் ஆமா கிரீன், ஆமா. வெங்கடேஷ் ஐயர், லிவிங்ஸ்டன் ஆனா இவங்க வெங்கடேஷ் ஐயருமே வந்து அவர் பேட்ஸ்மேனா கொடுப்பாரா இல்ல ஆல்ரவுண்டரா பேர் இல்லை இல்லை, கொடுத்திருக்காரா? ஆல்ரவுண்டர் தான் கொடுப்பாரு. பட் ஆனால் ஒரே அப்பனா ஒரு முதல்ல வித்தியாசம் வரமாட்டாரு. என்னன்னா, வந்து அதான் முதல்ல வருவாங்கன்னா இவங்க எல்லாம் ஒன்றா வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவாங்க. ஆ பட் ஆ ஆனால் ஆ ஆ வெங்கடேஷ் ஐயர் வந்து லிவிங்ஸ்டன். ஆமா, இந்தியன் அதுக்குள்ள ஆல்ரவுண்டரில் மொத்தமா போயிடுவாங்க. வருவாங்க. ஆமா ஆமா ஆமா. அதில் மட்டும் வரும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் இங்கிலீஷ் பாய் யங் கிட் ஜேமி ஸ்மித். எனக்கு தெரிஞ்சு அவங்க போறது டவுட். ஆனா ஐ ஃபீல் ஹி வில் பி a குட் அடிஷன் டு திஸ் டீம். லோயர் ஆர்டர்ல வந்து, ஏன்னா மெயினா நான் வந்து தோனியோட பொசிஷன் பாக்குறேன். தோனி நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்றோம். விளையாடுவாரா விளையாட மாட்டாரா, ஃபிட்டா இல்லையாங்கிறது தெரியல. விளையாண்டாரு, எல்லா மேட்சும் விளையாட முடியுமா, அந்த இதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜடேஜா அந்த தோனி 2 கேப் வாய்டு உழுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிக் ஹிட்டர் வந்து வர்றது நல்லது. ஆனா ஒன் டே ஒரு டவுன் டிஸ்அட்வான்டேஜ் ஜேமி ஸ்மித்துக்கு என்னன்னா, தே வில் பி லைக் ப்ரிஃபரிங் டு ஹேவ் அன் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா,
இவர் வந்து கண்டிப்பா. விக்கெட் கீப்பரா வர்றனால விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி சாம்சன் இருக்காரு அப்படிங்கிறப்ப டவுட் தான். ஆனா அகைன் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஓரளவுக்கு டிமாண்ட் இருக்கும். ஹவ் ஹி பிளேஸ் ஐ திங்க் கொஞ்சம் டீம்ஸ் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹி வில் பி a குட் செலக்ஷனா பிக். ஆமா. ஐ திங்க் அவர் வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் வேற. ஸோ ஆமா. டவுன் த லைன் வந்து சின்ன பையன் தான். ஸோ டவுன் த லைன் வந்து நல்ல வேல்யூபிள் அசட்டாக இருப்பார். ஓகே. மைக்கேல் பிரேஸ்வெல், நியூசிலாண்டர், ஹூ கேன் பவுல் லெக் ஸ்பின். போமாட்டாங்க. ஆனா போனா அதாவது அகைன் லோ பிரைஸ்ல வந்து கிடைச்சிச்சுன்னா எடுக்கலாம். You never know. Our head coach is Kiwi, so he always prefer to have like some ஐ நோ. Kiwis in the team. So ம். Michael Bracewell can be அவங்க So வந்து நீங்க வெளியே வந்து அவங்க போயிருந்தா போவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே. கண்டிப்பா. டெவான் கான்வே ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஹவ் பாஸ் த பேட்டன். டெவான் கான்வேக்கு போக மாட்டாங்க. ஓகே. மேட் ஹென்ரி, அப்புறம் வந்து ஜேமிசன், இவங்க ரெண்டு பேருமே நியூசிலாண்டர்ஸ். இன்னொரு ஒரு பாஸ் பவுலர் அதே மாதிரி இருப்பாரு, டஃபியா. மில்னி, டஃபி, டஃபி. மில்னே. இந்த 3 பேர்ல எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆள் அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேத்தன் எலிஸ்க்கு அதாவது வந்து எனக்கு பேக்கப் வேணும். எனக்கு தெரிஞ்சு வந்து டஃபி ஆர் மேட் ஹென்ரி ஆர் மில்னே, இவங்க 3 பேரில் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து சிஎஸ்கே ஜெர்சி இந்த வருஷம் போடுறாங்க. ஆமா ஆமா, அந்த செட்ல ஏதோ ஒன்னு எடுத்து தரணும். ஏன்னா எலிஸ்க்கு பேக்கப் தேவை. ஓகே. டேரல் மிஷல், பேட்ஸ்மேன் நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்புறம் வில் ஒரோக்கி கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஓகே. ரச்சின் ரவீந்திரா, சிஎஸ்கே போக மாட்டாங்க. பட் ஆனால் வந்து மற்ற டீம்ஸ் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு ஹெவியாக போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போவாங்க. ஆமா, சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க. மற்ற டீமுக்கு வாய்ப்பு சிஎஸ்கே எடுக்க இருக்கா? மாட்டாங்க. ஆமாம். டேவிட் மில்லர். ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போக கூடாது அப்படிங்கறது தான் என்னோட வியூ. ஆமாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மைக்கேல் பிரேஸ்வெல், அப்புறம் வந்து இந்த கேம் கிரீனு, அதாவது வெங்கடேஷ் ஐயர், ஹூ கேன் கிவ் தெம் லைக் 2-3 ஓவர்ஸ், இவங்கள மாதிரி ஆட்கள் தான் போவாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு தியரி. அப்படி தான் போனோம். இவங்க இல்ல, வந்து எனக்கு அப்படிதான் போகணும்னு ஹெல்த்துக்கு தோணுது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு சின்ன இது தோணுது, அவருக்கு கொஞ்சம் டார்கெட் ரொம்ப பண்ணுவாங்களோன்னு தோணுது. தெரியல ஏன்னு. அந்த ஓகே. ஃபினிஷர் ரோல் இல்லையா, அதனால அவங்க கொஞ்சம் போறதுக்கு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வெறும் ஃபினிஷர் ரோலுக்கு தான் போகிறதா இருந்தால் பெட் ஆன் ஜேமி ஸ்மித். உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து அந்த பையனுக்கு வயசாவது இருக்குது, ஆமா நல்ல ஆமா. ப்ராஸ்பெக்ட் வர. யூ கேன் க்ரூம் ஹிம். யா. கம்மியான ரேட்டில் வேற கிடைப்பான் டேவிட் மில்லரை விட. ஸோ பட் ஆனால் சரி பார்ப்போம். லுங்கி நிகிடி, ஆண்ட்ரே நோக்கியா, ரூசோ, ஷம்சி. ஓகே. இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து யாராவது? ஐ டோன்ட் திங்க் ஸோ. மேபி எனக்கும் நோக்கியா. டவுட். நோக்கியா கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து மேலே இருக்கிற அந்த கிவி கோட்டால இருந்து ஒரு ஆனா கோட்டா. இங்கிடி நம்ம சிஎஸ்கே ஏற்கனவே ப்ளே பண்ணிருக்காரோ? ஆமா, எனக்கு ஒரு ஞாபகம் வருஷம் இல்லை. ப்ளே பண்ணாருன்னு மேபி நினைக்கிறேன். விளையாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து ஆர்சிபியில் வந்து இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார். எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த மேல நம்ம பேசணும்ல, நியூசிலாந்து அந்த ஹென்ரி, அங்க யாராவது ஒரு ஆள் எடுத்துட்டா இவங்க யாருக்கும் போகவே மாட்டாங்க. ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் வந்து வனிந்து ஹசரங்கா. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னு வேற, அதனால வந்து சிஎஸ்கே மேபி அவங்க ரேடாரில் வச்சிருப்பாங்களா. ஆனா ஆனால் வந்து ஹீஸ் அ ஃபாரின்ல. பவுலிங் ஆல்ரவுண்டர், நாட் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஆமா, அது போக ஃபாரினருங்கிறனால டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. ஓகே. ஏன்னா நூர் அகமது பத்திரானா கண்டிப்பா ப்ளே பண்றாருங்கிறப்ப கண்டிப்பாக. இவரை உள்ள கொண்டு வரவே முடியாது. பத்திரானா சாரி, சிரிச்ச காரணம் என்னன்னா நிறைய கன்ஃபியூசன், நிறைய ஸ்பெகுலேஷன், நிறைய பில்டப் இருக்கு. போவாங்கன்னு தோணுது எனக்கு. ஓகே. எனக்குமே வந்து கண்டிப்பாக பெட் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து மற்ற டீம்ஸ்க்கு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர்லாம் வந்து 2 and out போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல, பத்திரானாக்கு. அதான் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் வேணா ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேலனா கேமை மாத்திடுவாங்க. சரி, ப்ரைஸை ஏற்றி விட்டுற இதுக்கு கேம் ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா கண்டிப்பா வந்து பிட் பண்ணி சாதாரண போக விட மாட்டாங்க, கண்டிப்பா ஏற்றி தான் போடுவாங்க. ஓகே. அகில் ஹுசைன், அதாவது வந்து கண்டிப்பாக அவர் வந்து டீமில் இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் லைக் அவர் வந்து கம்மியான பேஸ் ப்ரைஸ்க்கே கிடைப்பார், வேறு எந்த டீமோட ரேடார்லையும் ஆனா இல்லை ஒன்னு சொல்லுங்க, அப்படி ஆப்வியஸா நமக்கே தெரியுதுன்னா மற்ற டீம்ஸ் எப்படி சும்மா பேஸ் பிரைஸ் விடுவாங்க?
இல்ல மாஸ்டர், உங்களுக்கு மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால எல்லாராலையும் அந்த கேட்ச் அப் கேம்லாம் பண்ண முடியாது. இல்ல இப்போ ஃபார் எல்லாராலையும் பண்ண எக்ஸாம்பிள் முடியாது. பட் மெயினா கேகேஆர் நமக்கு காம்படிஷன் இல்லைங்களா? நம்மள இன்ஃபேக்ட் விட பெரிய ஹெவி பர்ஸ். ஸோ நம்ம அஸ்யூம் பண்றோம் he will be இல்ல நீங்க available. வந்து எப்போ வந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த மாதிரி ஒரு இதுக்கு நீங்க போவீங்கன்னா, உங்களோட ஸ்லாட் எல்லாம் நீங்க ஃபில் ஃபில் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு இன்னும் அப்புறம். வந்து 1, 2 தான் இருக்கு. அப்போ இருக்கும்போது நம்ம இது பண்றதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எனக்கு ஓகே தெரிஞ்சு அகில் ஹுசேனுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் போக மாட்டாங்க தான். சிஎஸ்கேஸ் டெசிஷன். அவங்க வேணும்னா ஈஸியா வந்து அகில் ஹுசேன் எடுத்துக்கலாம். ஓகே அண்ட் அவர் வந்து பவர் பிளேல போடக்கூடிய பவுலர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டாக இருப்பார் சேப்பாக்கில் 8 மேட்ச்க்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி ஹீ இஸ் ஹேவிங் லைக் 70% சான்ஸ் ஆஃப் லைக் வியரிங் எல்லோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இது இல்லாமல் வந்து அல்சாரி ஜோசப், அதுக்கப்புறமா வந்து ஜேசன் ஹோல்டர். ஓகே அல்சாரி ஜோசப் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச தேவைப்படாது. 2 பேருமே வந்து வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இல்ல ஹோல்டர் மேபி அவங்க திங்க் பண்ணலாம். அகைன் எனக்கு அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் நம்பர் நான் பார்க்கல, அதனால என்னால சொல்ல முடியல. ஆனா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இல்லைங்களா? அதனால வந்து அவர் அந்த லோயர் ஆர்டர் அந்த 6, 7 அந்த 8 அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் அவர் ஃபிட் ஆகுறனால ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பிட்டிங். எடுப்பாங்களாங்கிறது, அதாவது ஹார்டா ப்ரெஸ் பண்ணி நல்லா நம்பர்ஸ் மேல போறப்ப வந்து அந்த அளவுக்கு கம்பீட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஓகே, தேர் கம்ஸ் த லிஸ்ட். ராகுல் சாகர் வந்து இந்த லிஸ்ட்ல இல்லையா? 2 crores பிரேஸ் பைஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா அவரு? ஓகே அப்படி ஏன்னா இல்லைன்னா எனக்கு வந்து தெரிஞ்சு இன்னும் வந்து கிருஷ்ணா இல்லைன்னா இன்னும் வந்து ராகுல் அவர் சாகர் தானே. ஆமா 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 ஆமா. நான் படிச்சது எல்லாமே வந்து 2 crores பேஸ் பிரைஸ். ஓகே இதுல ஓகே நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பிளேயர், இன்னொரு ஒரு பிளேயர் வந்து வந்து தீக்ஷனா. பட் ஆனால் வந்து அவரையுமே வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் கன்சிடர். ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ ஸ்பின்னு இந்த அகில் ஹுசேன் இவங்களெல்லாம் வந்து ரேடாரில் வச்சுருந்தாங்கன்னா தீக்ஷனாக்கு போக மாட்டாங்க. தட் பீயிங் செட் நம்ம வந்து மேக்ஸ்வெல், ரசல் இதெல்லாம் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டோட்டல் இதுவே வந்து மாறி போயிருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து சிஎஸ்கே வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் பீயிங் செட் நம்ம வந்து போன வருஷம் வந்து நம்ம வந்து உடன் ஸ்பூனில் முடித்தோம், லாஸ்ட்டாக முடித்தோம், நெவர் த ஹிஸ்ட்ரி நம்ம பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீசன் இருந்தாலுமே அந்த சீசன் முடியும் போது இப்போ அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது பக்கா டீமுப்பா. டெவால் பிரேவிஸாக இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவாக இருக்கட்டும், இப்போ ஊர்வில் பட்டேல்லாம் வந்து பிளேயிங் லெவல்லே இருக்க மாட்டாருன்ற லெவலுக்கு வந்து டீம் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீமாக வந்து செட் ஆகிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 11 பேருமே வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது. தேர் வில் பி லைக் 1 or 2 வீக்னஸஸ். ஸோ மேபி அதை கவர் பண்ணி இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நம்ம அகெயின் தோனியோட லாஸ்ட் சீசன்னு சொல்கிறாங்க இந்த வருஷமும் எல்லா வருஷமும் மாதிரி. அதனால் வந்து அகெயின் வந்து கப்பு வாங்கிட்டு அதோட முடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு தவிர வேறு யாராவது பிளேயர் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேயே நாங்கள் ஒரு ஆப்ஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயே நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இந்த வீடியோலையும் போடுங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க கமெண்ட்ஸை திருப்பி ஆக்ஷன் நடந்தப்போ இதெல்லாம் எடுத்திருக்காங்களா, என்னென்ன தப்பு பண்ணாங்க, இல்லை வந்து மாற்றி எடுத்திருக்காங்களா இப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கும், ஐபிஎல் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. Until meet you in next video, signing off Vikram and Master, thank you so much.